இயக்குனர் சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல அவருக்கு பிடிச்ச படங்கள் பத்தி பேசியிருக்காரு. அதாவது எனக்கு பர்சனலா எப்பயுமே தில், தூள், கில்லி, தென் தெலுங்குல போக்கிரி, ஒக்கடு மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படங்கள் எல்லாமே கமர்ஷியலா பயங்கர பரபரப்பா போகும். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ கேம் சேஞ்சர் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கதையை அந்த மாதிரி ஒரு படமா அமைஞ்சுது. ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கும் பொலிட்டிஷியன்ஸுக்கும் இடையில நடக்கிற கதை தான் இது. படம் கண்டிப்பா பயங்கர ரேசியா இருக்கும். ஏன்னா ஒரு வெல் எடிட்டட் ஃபிலிம்னு நான் இதை சொல்லுவேன். எடிட்டர் ரூபன் அவர்கள் சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பயங்கர விறுவிறுப்பா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா லப்பர் பந்த சொல்லலாம். அதோட கதை, நடிகர்களோட நடிப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஏதாவது படத்தை ரொம்ப பிடிச்சா அந்த படத்தை பத்தி ட்வீட் போடுவேன். பட் ஆனால் லப்பர் பந்து படத்துக்கு என்னால போட முடியல. ஸோ அதனால அந்த படக்குழுவினருக்கு இப்போ நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் பத்தியும் அவருக்கு பிடிச்ச படங்கள் பத்தியும் பேசியிருக்காரு. அண்ட் தில், கில்லி, தூள்னு சொல்லிட்டு இவர் சொன்ன 3 படங்களோட இயக்குனர் பாத்தீங்கன்னா டைரக்டர் தரணி அவர்கள். அண்ட் இதெல்லாம் இயக்குனர் சங்கர் அவர்களோட ஃபேவரட் மட்டும் இல்ல, பொதுவா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்டாலே தில்லு, கில்லி, தூளு, சண்டைக்கோழி, தாமிரபரணி, தென் சாமி, போக்கிரி, ரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 10 படங்களை காமனா சொல்லுவாங்க. ஈவன் திருப்பாச்சியை கூட சொல்லலாம். சோ அதெல்லாம் தான் ப்ராப்பரான கமர்ஷியல் மசாலா படங்கள். அதை சரியா பண்ண தெரியாம தான் இப்ப நிறைய இயக்குனர்கள் சொதப்பிட்டு இருக்காங்க. சோ இயக்குனர் தரணி எல்லாம் பெருசா பிரேக் எடுக்காம தொடர்ந்து படங்கள் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஐகானிக் டைரக்டரா இருந்திருக்கலாம். அண்ட் கேம் சேஞ்சர் அந்த மாதிரியான ஒரு படம் சொல்லிட்டு சங்கர் அவர்கள் கான்பிடென்ட்டா சொல்லியிருக்காரு. சோ அவரு சொல்ற மாதிரியே படம் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ இருக்குதா இல்லையான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் சேஞ்சர் நாளைக்கு சம்பவம் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.